வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாக்கியலட்சுமி மெகா சங்கமம் அடுத்த எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ராஜி எதுவும் அவங்க பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுனால பாக்கியாவும் செல்வியும் ராஜி கூடவே இருக்கிறாங்க. பாக்கியாவும் செல்வியும் தூங்கினதுக்கப்புறம் ராஜி எழுந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க. அவங்க கதவு பக்கத்தில் போன உடனே பாக்கியா முடிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் எங்கம்மா நீ போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நம்பி வந்தவன் உன்னை ஏமாத்திட்டான், இப்போ இந்த நடுராத்திரியில் தெரியாத ஊரில் போய் என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இதை பத்தி யோசிக்காம படுத்து தூங்குமா, நம்ம காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில பாக்கியா இப்போ மினிஸ்டர் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு கிளம்பி போறாங்க. எழில்ட்டையும் அமிர்தாட்டையும் அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கதிர், மீனா, கோமதி 3 பேருமே இப்போ ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்பி வராங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாக்கியா, எழில், அமிர்தாட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வராங்க. நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ரூம்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க மீனா. உள்ள யாருங்க படுத்திருக்கிறது அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க செல்விட்ட. இது ஒரு பெரிய கதைங்க அப்படின்னு சொல்ல வராங்க செல்வி. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுமா, இப்ப கதை கேட்கிற நேரம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோமதியை கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டுறாரு. இதுக்கிடையில பாக்கியாவை பாராட்டி மினிஸ்டர் பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க நல்லபடியா எல்லா சமையலும் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்பினேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க மாநாடு போட்டு நிறைவேற்றின தீர்மானத்தை பத்தி எல்லாரும் பேசினாங்களோ இல்லையோ, உங்க சமையலை பத்தி தான் எல்லாருமே பாராட்டி பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க மினிஸ்டர். நீங்க இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. பாக்கியாவும் சொல்றாங்க, நாங்க இங்க வந்து சமைச்சதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, எங்களை நம்பி நீங்க இந்த வேலையை கொடுத்தீங்கல்ல, அதான் பெரிய விஷயம் மேடம், ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில பாக்கியாவுமே அவங்க ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆட்டோல இருந்து பாக்கியா இறங்குறாங்க. அங்க கோமதி நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி. நம்ம என்னமோ 2 நாள் தான் பழகணும், ஆனா அதுக்குள்ளே நமக்குள்ள அவ்வளோ ஒரு அன்னோன்யம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி. இதுக்கிடையில கதிரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி ராஜியோட போட்டோவை அனுப்பி வைக்க சொல்றாங்க. கோமதிட்ட கதிர் சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ராஜியை ஊருக்குள்ள தேட சொல்லியிருந்தேன்லம்மா, அதான் போட்டோ இருந்தா கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட எதுவும் போட்டோ இருக்குதாம்மா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அவளை நான் தூரத்துல இருந்து பாக்குறதோட சரிடா, அவ போட்டோலாம் என்கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா, அவ தான் சோசியல் மீடியால இருக்கிறாள், அவ போட்டோ என்கிட்ட இருக்கு, நாங்க 2 பேரும் அதுல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா அந்த போட்டோவை கதிருக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த போட்டோவை வாங்கி கோமதி பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்து இப்போ கோமதி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என் கதையை கேட்டு கேட்டு தானடி நீ வளர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா அண்ணன்களை பிரிஞ்சு நான் தனியா வாழ்றத நீ பார்த்துட்டு தானடி இருக்கிற, நீயும் ஏண்டி என்ன மாதிரியே முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாட்ட அந்த போட்டோவை காமிச்சு, இவதான் என்னோட அண்ணன் பொண்ணு, பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்த பாக்கியா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் என் கூட ரூமுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இன்னும் 1/2 hour தாங்க இருக்கு, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போதைக்கு நீங்க ஊருக்கு போக வேணாம், என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ரூமுக்கு போறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ ராஜியை பத்தின எல்லா உண்மையையும் கோமதிட்ட சொல்றாங்க. உங்களை நான் எதேச்சியா பார்த்த மாதிரி தான் உங்க அண்ணன் பொண்ணையும் நான் பார்த்தேன், உங்க அண்ணன் பொண்ணு ஒருத்தரோட கார்ல வந்து இறங்குனா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கூட வந்த பையன் கூட அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டே தான் இருந்தா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்க அண்ணன் பொண்ணுக்கே தெரியாம அந்த கூட வந்தவன் அவளோட நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எழின்மை இப்போ அவங்க வராரு. எழின்மை சொல்றாரு, அவன் உங்க அண்ணன் பொண்ணோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுத்துலாம் இங்க வரல அப்படின்னு சொல்றாரு. பணத்தையும் நகையும் எடுத்துட்டு அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற விஷயத்த பத்தி சொல்றாரு. அதை கேட்ட கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. நானாவது ஒரு நல்லவரை நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எவனோ ஒருத்தனை நம்பி அவளோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க. இப்ப எங்க இருக்கிறாவ அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கூப்பிட்டு போறாங்க. எழில் சொல்றாரு, அந்த பொண்ணு ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க, அதனாலதான் நான் அமிர்தாவிட்டையும் செல்வி அக்காட்டையும் சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராஜியை தேடி எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க. ராஜி கோவில நின்றுட்டு இருக்கிறத பார்த்த கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கோமதியை பார்த்த ராஜி இப்போ கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தனை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அவன் என்னோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்ட ராஜி, உன்னால அங்க மொத்த குடும்பமும் கலங்கி போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.